ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக முன்கூட்டியே நிதி ஏற்பாடுகளை செய்வது ஒவ்வொரு பெற்றோரின் அடிப்படை பொறுப்பாக இருக்குது. குறிப்பாக மகள்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமணம் போன்ற வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் அதிக செலவுகள் தேவைப்படுது. இதற்காக முன்கூட்டியே சேமிப்பு செய்வது குடும்பத்தின் நிதி பாதுகாப்புக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. அத்தகைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு பெண் குழந்தைகளுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள சுகன்யா சம்ரிதி யோஜனா தற்போது பெற்றோர்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்றிருக்கு. தபால் அலுவலகம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் திறக்கக்கூடிய இந்த சேமிப்பு கணக்கு சிறுமியின் பெயரில் திறக்கப்படுவதால் அவரின் எதிர்காலத்திற்கான நம்பகமான நிதி ஆதாரமாக அமையுது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்திய அரசு சுகன்யா சம்ருதி யோஜனா என்ற சிறப்பு சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது. இந்த திட்டத்தின் மூலம் 10 வயதுக்குள் இருக்கும் மகளின் பெயரில் பெற்றோர் கணக்கை திறக்கலாம். ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 250 முதல் அதிகபட்சம் 1.5 லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம். அரசின் உத்தரவாதத்துடன் 8.2 வட்டி விகிதத்தில் சேமிப்பு பாதுகாப்புடன் வளரும். வட்டிக்கு முழுமையாக வரி விலக்கு கிடைக்கிது. உதாரணமாக, ஒரு பெற்றோர் தனது மகளுக்கு 5 வயதாகும் போது கணக்கை திறந்து தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் 1.5 லட்சம் மாதத்திற்கு 12,500 ரூபா செலுத்தினா மொத்த மதிப்போடு 22,50,000 ரூபா. 21 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் தொகை 69,27,000 ரூபா கிடைக்கும். இதில் வட்டி வருமானம் மட்டும் 46,77,000 ரூபா கிடைக்குது. இந்த திட்டத்தின் முதல்வு காலம் பெண் குழந்தை 21 வயது ஆன பின்பு முடிவடையுது. இருப்பினும் 18 வயதிற்கு பிறகு கல்வி தேவைகளுக்காக பகுதியளவு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் மகளின் கல்வி செலவுக்கு பெற்றோர் நிதி அழுத்தம் இருக்காது. சந்தை ஆபத்து இல்லாமல் வரி விலக்கு மற்றும் உயர்ந்த வட்டி விகிதத்துடன் சுகன்யா சம்ருதி யோஜனா பெற்றோர்களுக்கு மிகவும் சிறந்த சேமிப்பு திட்டமாக கருதப்படுது. பல வாய்ப்பு உள்ள பெற்றோர்கள் இந்த திட்டத்தை பற்றி ஆலோசனை செஞ்சுக்கிங்க. நன்றி.